பகுதி 10 அத்தியாயம் 33. விஸ்வநாதன் அனிதா இருவரும் ஒரே தருணத்தில் ஒரே கேள்வியை கேட்க அனிதா சங்கடப்பட்டு விஸ்வநாதன் முதலில் பேச காத்திருந்தாள். நான் கேட்க வந்தது இதுதான் அனிதா. உங்களுக்கு என்னோட உதவி ஏதாவது தேவை இருக்கான்னு தான். என் குழப்பத்திலிருந்து சங்கடத்திலிருந்து எப்படி நான் விடுபட முடியும்னே தெரியல. சொல்லுங்க என்றான் விஸ்வநாதன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட ஆகல. இதுக்குள்ள இத்தனை பெரிய சிக்கல். பார்க்க போனா நான் கதையில எல்லாம் வர்ற மாதிரி ஜெயில் வாசல்ல காத்திருக்கணும். அவருக்கு ஆறுதல் சொல்லணும். அவரை எங்க வச்சிருக்காங்கன்னே எனக்கு தெரியல. அவர் செஞ்ச குற்றம் என்னன்னே புரியல. அதை நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? முயற்சி பண்ற அனிதா. சிபிஐ கஸ்டடியில வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் பேப்பர்ல போட்டிருக்கு. சிபிஐ கஸ்டடினா என்னன்னே தெரியாத ஜடானா. வைரவன் சம்பந்தப்பட்ட குற்றங்களை விசாரிச்சு அவர் மேல கேஸ் போட சிபிஐ அதிகாரிங்க டைம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் சாட்சி விவரங்களை ஜோடிக்க அவகாசம் தேவைப்படுது. வைரவன் எங்க இருப்பார் இப்ப? கொஞ்சம் டைம் கொடுத்தா அவரை எந்த ஜெயில வச்சிருக்காங்கன்னு என்னால கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். பிளீஸ். அவரை பார்க்கணுமா? இல்ல, அவர் வந்து என்ன பார்த்தாச்சு. என்ன சொன்னார்? நடந்ததுக்கெல்லாம் வருத்தப்பட்டு உனக்கு இப்ப விடுதலை, யூ ஆர் ஃப்ரீன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஃப்ரீனா அர்த்தம் தெரியாம சொல்லியிருக்காருன்னு தோணுது. ஏன் அனிதா? வைரவன் சொல்ற மாதிரி யாரையும் கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு இப்ப அனுமதி இருந்தாலும் அந்த கல்யாணம் எப்படி இருக்கும்? பிற்காலத்துல எத்தனை மனஸ்தாபங்கள் வருங்கிறத யோசிச்சு பார்க்கணும். என்ன கல்யாணம் பண்ணிக்க 2 பேர் இருக்கா? இல்ல, 3 பேர் என்றார் விஸ்வநாதன். மை காட், நீங்களுமா? என்ன இது? எனக்கு எல்லாமே லேட்டா கிடைக்குது. அனுதாபம், காதல் எல்லாமே. அனிதா, உங்க தோற்றத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு வர்ணிக்க முடியல. ஏதோ ஆண்ட்ரோஜன், எக்ஸ்ட்ரோஜன் போன்ற ஹார்மோன் பொருத்தம்னு சொல்லலாம். அதுபடி உங்களை பார்த்த உடனே உங்க கடந்த காலம் என்ன மாதிரியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை கல்யாணம் செய்யலாம் போல வற்புறுத்துது. வைரவன் உங்களை கல்யாணம் செஞ்சு கொண்ட வேகத்தை பத்தி சீதாராமன் சொல்லியிருக்கார். ஆச்சரியமே இல்ல. அப்படிப்பட்ட அழகுன்னு சொல்ல மாட்டேன், ஆனா அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி உங்களுக்கு. இந்த சமயத்துல இந்த வார்த்தைகள்லாம் அர்த்தமில்லாம போயிடுத்து. இல்ல அனிதா, தீர்மானம் உங்களுது. 2 தீர்மானம். முதல் தீர்மானம் வைரவனுடைய வேண்டுகோளை ஏத்துக்கிறது. அதாவது முதல் கல்யாணம் என்கிற அந்த போலி வாழ்க்கையை விட்டு வெளியே வர்றது. 2வது கல்யாணம் பண்ணிக்க தீர்மானிக்கிறது. என்ன கேட்டா சீதாராமன் உங்களுக்கு பொருத்தம் இல்ல. அவனுக்கு என் தங்க மல்லிகா தான் சரி. அவங்களோட வாழ்க்கையே பேங்க் பரீட்சை, டெபிட் கிரெடிட் தான். அப்புறம் அந்த சுரேஷ் உங்களை அமெரிக்கா மாமியாக்கிடுவான். ஹவுஸ் கோட் போட்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இங்க பண்ற சமாச்சாரங்களை தான் அங்க பண்ணுவீங்க. ஆனா விஸ்வநாதன், அதாவது அடியேன், என்னோட வாழ்க்கை உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். எனக்கு சங்கீதம் தெரியும், பாடுவேன், கவிதை எழுதுவேன். உதவாக்கரையா எத்தனை சமாச்சாரங்கள். வெங்காய உப்புமா செய்வது உட்பட தெரிஞ்சு வச்சிருக்கேன் தெரியுமா? அனிதா லேசாக சிரித்தாள். அதனால தீர்மானம் உங்களுடையது. மல்லிகா என்ன பேசியாச்சா என்றபடி விஸ்வநாதனை நோக்கி வந்தாள். அனிதா எழுந்து பில்லுக்காக பணம் கொடுக்க முயன்ற போது அவளை தடுத்து விஸ்வநாதன் கொடுத்தான். உங்களுக்கு கார் வந்திருக்கா? அனிதாவிடம் கேட்டாள் மல்லிகா. கார் எல்லாம் சிபிஐ காரங்க சீல் பண்ணிட்டாங்க என்றாள் அனிதா. கஷ்டகாலம். சரி, நான் உங்களை ஆட்டோல கொண்டு விடவா? பஸ் இருக்குமா? என்ன முரண்பாடு பாத்தியா மல்லிகா? தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாவிலேயே பெரிய பணக்காரனான வைரவனின் மனைவி பல்லவன் பஸ்ல போறதாவது என்றான் விஸ்வநாதன். சில பேருக்கு அவ்வளவுதான் அதிர்ஷ்டம் என்றாள் அனிதா. சாரி, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல மல்லிகா, எங்கூட வீட்டுக்கு வரீங்களா? அனிதா கேட்டாள். தாராளமா என்றாள் மல்லிகா. மல்லிகாவுடன் வீட்டுக்கு வந்தபோது அதிகாரிகள் காத்திருந்தார்கள். பெண் போலீஸும் இருந்தார்கள். அனைவரும் கவலையுடன் காத்திருக்க, அனிதா பாரு, உனக்காக தான் அவங்க எல்லாம் வந்திருக்கா என்றார் மகாதேவன். எதுக்கு என்றாள் அனிதா. அந்த பெண் போலீஸ் அதிகாரி அனிதாவிடம் பரிவுடன் வந்து, சாரி, உங்களையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு என்றான். எதுக்கு? கொஞ்சம் கேள்வி கேட்கறதுக்கு. பயப்படாதீங்க. இந்த வைரவன் தானும் சிக்கிண்டு எல்லோரையும் மாட்டி விட்டுருவான் போல் இருக்கு. ஐயோ, என்ன சோதனை வெங்கட்ராமனா என்றாள் கமலம்.
அனிதா, மாத்துப்படம் எடுத்துட்டு போ. ரொம்ப நாளாகுமோ போலீஸ்காரம்மா? கமலம் கேட்டார். சொல்ல முடியாதுமா. நானும் வரலாமா என்றார் மகாதேவன். வேணாங்க, ராப்பூரா அங்க பெஞ்சில் உட்கார வேண்டியிருக்கும் என்றாள் பெண் போலீஸ். மேடம், என் பொண்ணு அவ. அதுல எங்களுக்கு அபிப்பிராயம் இல்லைங்க. அவங்க வைரவன் மனைவியும் கூட. அதுதான் ப்ராப்ளம். அனிதாவை அசோக் நகரில் ஒரு போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். காஃபி கொடுத்து நாற்காலியில் சௌகரியமாக உட்கார வைத்து ஃபேனை போட்டார்கள். முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு. அனிதா, இப்பவாவது உண்மை சொல்லிடுங்க. மௌனம். அந்த டாக்குமெண்ட்ஸ் எதுவும் உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. உங்க ஹஸ்பண்ட் பிசினஸ் பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? அவர் ஸ்விஸ் பேங்க் அக்கவுண்ட் விவரம் எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்காரு தானே? எனக்கு எதுவும் தெரியாதுங்க, அனிதா சொன்னாள். பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல எதையும் மறைச்சு வைக்கிறதுல அர்த்தமே இல்ல. உங்க கணவரை கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. நீங்க சரியான விவரம் கொடுத்தா இழுத்தடிக்காம வன்முறைகளை பிரயோகிக்காம. நான் சொன்னது தாங்க சரி. நீங்க லைட் டிடெக்டர் டெஸ்ட் எடுப்பீங்களா? எப்ப? நாளைக்கு. யார் யாரோ வந்து என்னென்னவோ பேசினார்கள். கிளீனா எல்லாத்தையும் சொல்லிடுங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா விவரமும் சொல்லிடுங்க. என்கிட்ட எதுவும் இல்லைங்க, எனக்கு எதுவுமே தெரியாது என்றாள் அனிதா. இப்படி பிடிவாதமா இருக்காதீங்க என்றார் அந்த போலீஸ் சூப்பரண்டன்ட். நெற்றியை சுருக்கி கொண்டு, யாரை காப்பாற்ற விரும்புறீங்க? உங்களுக்கு கல்யாணமாகி 1 மாசம் தான் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். உங்ககிட்ட அவர் பிசினஸ் பத்தி எதுவுமே சொல்லலைன்னா அவர் பொய் சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு ஆகுது. அந்த பொய்யனை, மோசடிக்காரனை நீங்க காப்பாற்ற விரும்புறீங்களா? உங்க லைஃப பால் பண்ணின ஆசாமிக்கு அந்த 1 மாச கணவனுக்கு அனுதாபமா காட்ட வேண்டிய அவசியமே இல்ல. சொல்லிடுங்க, எங்கே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம்? அனிதா எனக்கு தெரியாது என்றாள். அந்த போலீஸ் அதிகாரி பெருமூச்சு விட்டு, நல்லதனமா சொன்னா கேட்க மாட்டீங்க இல்ல? சரி, பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன். இல்ல செவுட்டுல 4 சவுட்டு சவுட்டிப்பேன் தெரியுமில்ல? அடிக்க மாட்டேன்னு பாக்குறீங்களா? வரதராஜன், இவங்களை நாளைக்கு இடம் மாத்துங்க, நம்ம ஆபீஸுக்கு கூட்டியாங்க. அது வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும் என்றார். அப்போது வாசலில் சீதாராமனும் விஸ்வநாதனும் வக்கீலுடன் வந்திருந்தார்கள். அவர்கள் இன்ஸ்பெக்டர் வரதராஜனை பார்க்க விரும்புவதாக சொன்னார்கள். நீங்க என் கிளையண்ட, அதுவும் ஒரு பொண்ண எந்த ஆதாரத்தின் பேர்ல கஸ்டடியில் வச்சிருக்கீங்க சொல்லுங்க என்று வக்கீல் கேட்டார். பொறுப்புள்ள பெண் போலீஸ் அதிகாரிய இவங்க வீட்டுக்கு அனுப்பி இங்க கூட்டிக்கிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். பெண்களை அரெஸ்ட் பண்ணா உடனே சூப்பரண்டன்ட்டுக்கு தெரிவிக்கணும். நாங்க அதுவும் செஞ்சாச்சு. ஆமா, நீங்க யாரு? என் பேரு சீதாராமன், இவளுடைய மாமா. சீதாராமன், அவங்க கிட்ட சொல்லுங்க, டாக்குமெண்ட்டுகளை காணல, அதை எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க. அந்த கணத்திலேயே விட்டுறோம் என்றார் இன்ஸ்பெக்டர். இதை கேட்டுக்கொண்டிருந்த சீதாராமன் முகம் இறுகியது. எதுக்காகவோ இந்த பிடிவாதம் பிடிக்கிறாங்க, அதுவும் அத்தனை ஏமாற்று வேலை ஆசாமிக்கு. 1ஆம் நம்பர் ரோக் சார் அவன். எத்தனை பேர் பணத்தை கொள்ளையடிச்சிருக்கான்னு தெரியுமா? இந்த அம்மா பாவம், அறியாம புருஷனை காப்பாத்துறதா எண்ணிக்கிட்டு விஷயத்தை ரொம்ப சிக்கலாக்குறாங்க. அனிதா எதுவும் சொல்லலைன்னா என்ன பண்ணுவீங்க இன்ஸ்பெக்டர்? நாளைக்கு லைட் டிடெக்டர் டெஸ்ட் வச்சு பொய் பேசுறாங்களான்னு கண்டுபிடிப்போம். அப்புறம் இருக்கவே இருக்கு. என்ன என்றான் சீதாராமன் நடுக்கத்துடன். பல முறைகள், பொம்பளைங்களை விசாரிக்கிறதுக்கு பல முறைகள் இருக்கு. சீதா ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டே இருந்தான். அனிதாவை அந்த பெண் போலீஸ் எந்திரிமா போகலாம் என்றாள். எந்திரினா என்று அனிதாவை லட்டியால் தள்ளினாள். அனிதா நிலையத்தின் பின்புறத்துக்கு அழைத்துச் செல்லப்படுவதை கவனித்த சீதா கண்களில் நீர் ததும்ப, டாக்குமெண்ட்ஸ் எங்க இருக்குன்னு சொன்னா அவங்களை விட்டுருவீங்களா என்றான். தாராளமா, அதை விசாரிக்கத்தான் அவங்களை இங்க வச்சிருக்கோம். சீதாராமனை சற்று தள்ளி அழைத்துச் சென்ற விஸ்வநாதன், உனக்கு ஏதாவது அதை பத்தி தெரியுமா சீதாராமன் என்று கேட்டான் மெல்லிய குரலில். தெரியும், எல்லாம் எங்கிட்டதான் இருக்கு. மை காட், பேசாம சொல்லிட வேண்டியதுதானே? இன்னும் எதுக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க? அனிதாவே சித்திரவதை பண்ண போறாங்க தெரியுமா? ஸ்டூபிட் சீதா, இப்பவே சொல்லிடு. இன்ஸ்பெக்டர், எங்கூட வரீங்களா? அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துறேன் என்றான் சீதாராமன். அத்தியாயம் 34. சீதாராமன் டாக்குமெண்ட்டுகளை தருவதாக ஒப்புக்கொண்டதும் போலீஸ் முழுவதும் அந்த காரியத்திலேயே கவனமாகி அனிதாவை மறந்து விட்டது. நீங்க போகலாம் வீட்டுக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா எங்க வண்டி வந்ததும் உங்களை வீட்டுல விடுறது எங்க பொறுப்பு. சீதா, என்ன இப்படி பண்ணிட்ட என்று அனிதா அழுத்து கொண்டாள்.
பின்ன அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு எத்தனை பிரச்சனை பாத்தியா? உனக்கு தெரியாத அனிதா, இப்ப நான் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கிறதா ஒப்புக்காம இருந்திருந்தா ராத்திரி உன் நகத்துல ஊசி ஏத்தி இருப்பா. உன்னை நான் காப்பாத்தி இருக்கேன் ஹனி என்றவன் தொடர்ந்து, விஸ்வநாதன், அனிதாவை பாத்துக்கோப்பா, நான் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நேரா வர்றேன் என்றான். அனிதாவை விஸ்வநாதன் ஆட்டோவில் ஏற்றி வீட்டில் கொண்டு விட கிளம்பினான். குட் நைட். என்ன ஒன்னும் பேசவே இல்லை அனிதாவிடம் விஸ்வநாதன். என்ன பேசுறது, எதை செய்யறதுன்னு பிரமிப்பா இருக்கு. சீதா செஞ்சது தப்பு என்றாள் அனிதா. அந்த சூழ்நிலையில சீதா செஞ்சதுதான் சரி. வைரவன் எத்தனை சுயநலவாதின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு சீதா செஞ்சது சரியான காரியங்கிறது புரியும். அப்ப முதல்ல ஏன் அந்த டாக்குமெண்ட்டுகள் எல்லாம் சீதாராமன் கிட்ட இருந்து வாங்கிக்கணும்? அதுவும் உங்களை காப்பாத்துறதுக்காக தான். சீதா அப்படியே உங்களை உபாசிக்கிறா அனிதா. அனிதா வீட்டுக்கு திரும்பிய போது கமலம் வாசலில் காத்திருந்தாள். அனிதா, உனக்கு சாந்தோம் வீட்ல இருந்து போன் மேல போனா போட்டுட்டா. உங்க மாமனார் போயிட்டாராம் ராத்திரி. என்னது என்று திகைத்தாள். நீ அங்க உடனே போகணுமா? எல்லா காரியம் ஆனப்புறம் நிதானமா ஒரு நாள் போய் வேணா விசாரிச்சுட்டு வா. இல்லம்மா, நான் இப்பவே போறேன், போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன இது பைத்தியக்காரத்தனம்? நீ போனா உன்னை சீண்ட ஆள் இல்ல அவங்க. என்ன இருந்தாலும் பார்க்காம இருக்கிறது எனக்கு சரியா படல. லட்சுமணன் அவருடைய மேல்நாட்டு நடை உடை பாவனைகளையும் எங்கிருந்து பிடிச்ச இந்த பாப்பார பொண்ண என்று சொன்னதும், அவள் தலையை தடவியதும், தனியாக டைனிங் டேபிளில் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்ததும் தான் அனிதாவுக்கு ஞாபகம் இருந்தது. அவரை சரியாக அறிந்து கொள்வதற்குள் உயிர் பிரிந்து விட்டார். நடு ராத்திரில போக வேண்டாம், காத்தால போனா போறோம், நான் வரேன் கூட துணைக்கு என்றார் மகாதேவன். அனிதா படுக்கையில் படுத்த போது தூக்கம் வரவில்லை. தூக்கம் வந்தபோது சம்பந்தமில்லாமல் கனவுகள். ஜில்பாய்சூரிக்கு எல்லோரும் அவசரமாக பிரயாணப்பட்டு அஸ்ஸாம் காடுகளில் ஒளிந்து கொண்டு புல்லையும் சணல் செடிகளையும் பிடுங்கி சாப்பிட்டு ஜீவிப்பதாக கனவு. காலை மகாதேவனுடன் சாந்தோம் வீட்டுக்கு போன போது ஒரு ஆட்டோவும் ஜீப்பும் மட்டும்தான் காத்திருந்தன. தன் கல்யாண ரிசப்ஷன் நாளன்று சர்ச்சு வரை கார் வரிசையாக போக்குவரத்தை அடைத்துக் கொண்டு மின்விளக்கு கோலாகலமாக இருந்தது அனிதாவின் நினைவுக்கு வந்தது. கூடத்தில் மார்பு வரை போர்த்தப்பட்டு லட்சுமணன் ஜீவ மரண போராட்டத்தை கைவிட்ட திருப்தியில் உறங்குவது போல ஐஸ் பாலங்களில் சற்றே சாய்மானமாக படுக்க வைக்கப்பட்டிருந்தார். அருகில் கொளுத்தி வைக்கப்பட்டிருந்த சந்தன ஊதுபத்தி அபரிமிதமான வாசனையாக இருந்தது. ஒரு விளக்கு துடிக்காமல் எரிந்து கொண்டிருக்க புரோகிதர் சாமக்கிரியைகளை தயார் செய்து கொண்டு ஒரே பையனா என்று கேட்டுக்கொண்டிருந்தார். சரோஜம்மா, சிவகாமி, அபி, மதி, தாமு, சித்தாரா, வேணி என்று அனைவரும் இருந்தார்கள். மலைக்குரல் என்று எழுதியிருந்த வேன் காத்திருந்தது. அனிதா செய்வதறியாது திகைத்து ஒரு ஓரத்தில் போய் நின்று கொண்டாள். வைரவனை காணோம். தாமுதான் அவள் அருகில் வந்து, நீ வந்ததுல சந்தோஷம் என்றார். தாழ்ந்த குரலில், வைரவனை ரிலீஸ் பண்ண கேட்டிருக்கோம், வக்கீல் போயிருக்கார் என்றார் தாமு. வேற யாராவது வரணுமா என்ற புரோகிதர். ஆரம்பிச்சிடலாம் இல்லையா என்றார் கயிற்றை முறுக்கிக் கொண்டு. மகன் வரணும் சாமி என்றார் தாமு. வந்துட்டுதான் சொன்னாலே. வைரவன் வருவதற்காகத்தான் காத்திருந்தார்கள். சரோஜா அனிதாவையே வெறித்து பார்ப்பது தெரிந்தது. அவள் மூக்கருகில் முத்து போல கண்ணீர் தொங்க அதில் வைரம் பிரதிபலித்தது. யாரும் பேசவில்லை. தாமுதான் லேசாக அனிதாவிடம் கேட்டார், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பத்திரமா இருக்கா அனிதா? அனிதா அவரை நிமிர்ந்து பார்த்து என்ன பதில் சொல்வது என்று திகைத்தாள். டாக்குமெண்ட்ஸ் எதையும் சிபிஐல பறிச்சுட்டு போகலையே, நேத்து உன்னை அரெஸ்ட் பண்ண வந்ததா கேள்விப்பட்டேன். அது போச்சு, மகாதேவன் தான் சொன்னார். சிபிஐல தேர்ட் பார்ட்டி சித்திரவதை எல்லாம் பிரயோகம் பண்ணினா. அதனாலதான் அனிதாவுக்கு எதுவும் இம்சை ஏற்படாம இருக்கிறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தங்கிட்ட இருக்கிறதா சீதாராமன் சொல்ல வேண்டிய ஆயிடுத்து என்றார் அவர். என்னது, இப்ப இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க? சிபிஐ காரா புடுங்கிட்டுட்டா என்றார் மகாதேவன். ஓ மை காட், போச்சு, எல்லாம் போச்சு. அந்த இடத்த துக்கத்துக்கு அதிகப்படியாக உறுத்தும்படியான குரலில் தாமு சொல்ல, சரோஜா நிமிர்ந்து பார்த்து மூக்கை சிந்திவிட்டு, என்ன தாமோ என்றாள்.
தாமு அவளிடம் சென்று லேசாக பேசினார். அனிதா சரோஜாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க சரோஜாவின் முகம் வெளிரி போவது தெரிந்தது. ஏமா இங்க வா என்று அனிதாவை கூப்பிட்டாள். அனிதா தயக்கத்துடன் செல்ல, உன்னை நம்பித்தானே கொடுத்தேன், காட்டி கொடுத்துட்டியே, நாங்க எல்லாம் உனக்கு என்ன பாவம் செஞ்சோம்? எங்களுக்கு இருக்கிற துக்கம் பத்தாதா என்று அனிதாவின் தோளை பிடித்து அசைத்தாள். அனிதா, எனக்கு எதுவும் புரியல என்றாள். நான் சொன்னது புரியலையா? பாரு, புருஷனை இழந்துட்டு நிக்கிறேனே, என்ன பாரு, என்ன பார்த்து பேசு. எனக்கு இன்னமும் துக்கம் வேணுமா? நானும் ஜெயிலுக்கு போகணுமா? சரோஜா கத்தினாள். மகாதேவன் அருகில் வந்து, அவள் எதையும் சொல்லாதீங்கோ, அவ பட்ட பாடு நாய் பட்டு இருக்காது. நடு ராத்திரியில போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் தொடையில சூடு போட இருந்தா, தெரியுமோ இல்லையோ? நீங்க எல்லாரும் இப்பேற்பட்ட ஏமாத்து குடும்பம்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க போறேன் என்றார் அவர். உடனே தாமு, இந்த வேளையில அந்த பேச்செல்லாம் வேண்டாம், நடந்தது நடந்து போச்சு. அனிதா, உங்ககிட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டுகளையும் கைப்பற்றிட்டாங்களா? தெரியல, சீதா கிட்ட கொடுத்திருந்தேன், அனிதா சொன்னாள். அந்த சமயத்தில் அங்கே சற்று பரபரப்பு ஏற்பட்டது. போலீஸ் மாருதி ஜீப் வந்து நிற்க அதிலிருந்து வைரவன் இறங்கினான். நேராக தன் அப்பாவின் அருகில் வந்து நின்று அண்ணாச்சி என்று கதறியபடி கொஞ்ச நேரம் அழுதான். அவன் கண்ணீர் துளிகள் தொடர்ந்து லட்சுமணின் மார்பில் விழுந்து அவர் மெல்லிய உடையின் ஊடே அணிந்திருந்த தாயத்து ஒன்றை தெரிவித்தது. அண்ணாச்சி, இந்த சமயத்துல போயிட்டீங்களே அண்ணாச்சி, நான் எப்படி தனியா சமாளிப்பேன்? எதைன்னு சமாளிப்பேன்? வைரு, பயப்படாத, கவலைப்படாத வைரு, நாங்கள்லாம் இருக்கோம் வைரு என்று சரோஜம்மா அவனிடம் வர அவளை அணைத்து கொண்டான் வைரவன். கொஞ்ச நேரம் வைரவன், சிவகாமி, மதி, அபி அனைவரும் கும்பலாக கட்டிக்கொண்டு தீப்பற்ற வைக்கப்பட்ட குடிசைவாழ் அனாதை குடும்பம் போல கூட்டாக அழுதார்கள். அனிதா தனியாக நிற்பதை வைரவன் கண்ணீரினோடே பார்த்தான். தாமுதான் வைருவை சமாதானப்படுத்தி தனியே அழைத்துச் சென்றார். தாமு கொடுத்த கைக்கொட்டையால் மூக்கை சிந்தி துடைத்துக் கொண்டு அவர் சொல்வதை கேட்டான் வைரவன். தாமு என்ன சொல்கிறார் என்பதை அனிதாவால் யூகிக்க முடிந்தது. முழுவதும் கேட்டதும் வைரவன் அங்கிருந்தபடியே அனிதாவை பார்த்தான். அந்த பார்வையில் இருந்தது குற்றச்சாட்டா இல்லை ஆதங்கமா என்று அனிதாவால் இனம் பிரிக்க முடியவில்லை. வைரவன் அவளிடம் வந்து ஏதாவது கேட்பான் என்று எதிர்பார்த்தாள். அவன் பேசவே இல்லை. ஏதோ ஒரு மெஷின் தனமாக புரோகிதர் சொன்ன காரியங்களை செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு மிக அருகிலேயே ஒரு சிபிஐ அதிகாரி நின்று கொண்டிருக்க, இவர் யாரு, வைரவனுக்கு தம்பியா என்றார் புரோகிதர். அனிதா ஓரத்தில் மகாதேவனுடன் நின்று கொண்டிருந்த தாமுதான் விசாரித்து, காஃபி கீப்பி சாப்பிடணும்னா பின்பக்கத்துல ஏற்பாடு செஞ்சிருக்கு, போய் சாப்பிடுங்க என்றார். பரவாயில்ல, பாடி எடுத்தப்புறம் போயிட்டே இருக்கோம் என்றார் மகாதேவன். அனிதா வைரவனின் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க, அவன் வரட்டி மேல் வைக்கப்பட்டிருந்த நெருப்பு துண்டங்களை பார்த்து கொண்டிருந்தான். தன்னிடம் வந்து பேசுவான் என்று எதிர்பார்த்தாள் அனிதா. நாம பிரிஞ்சு போறத பத்தி நீ என்ன தீர்மானம் செஞ்ச என்றாவது கேட்கலாம் அல்லவா என்று தோன்றியது அவளுக்கு. இந்த துக்க சமயத்தில் அதையெல்லாம் கேட்பது அசந்தர்ப்பமாக இருக்கும் என்றும் தோன்றியது அனிதாவுக்கு. அனிதாவுக்கு வைரவன் அருகில் போய் நிற்க வேண்டும் போல் இருந்தது. மெல்ல அவன்பால் சென்றாள். வைரவன் தன் தந்தையின் அந்திம கிரியை கடமைகளில் கவனமாக இருந்தான். இவள் அருகில் வந்து நிற்பதை கவனிக்கவில்லை. கண்களை துடைத்துக் கொண்டான். லட்சுமணனின் உடல் மேல் தண்ணீர் கொட்டி அவர் நெற்றிக்கு நாமம் இடுவதை பார்த்து கொண்டிருந்தான். கார்ப்பரேஷன் கருப்பு வண்டி நாலா பக்கமும் பெரிதான ஜன்னல்களுடன் வந்து சேர்ந்தது. தாமு புரோகிதரை அவசரப்படுத்தி கொண்டிருந்தார். தற்கொலைன்னு புரளியை கிளப்பிட்டு இருக்காங்க பத்திரிகைக்காரங்க, அதனால இன்னொரு போலீஸ் உபத்திரவம் வரும் என்றார் தாமு வைரவனிடம். வைரவன், தாமு கொஞ்சம் வாங்க என்றான். அனிதாவை அப்போதுதான் பார்ப்பது போல பார்த்து, அனிதா நீங்களும் வாங்க என்றான். இருவரும் மெல்ல அடுத்த அறைக்கு சென்றனர். வக்கீல கூப்பிட்டு அடுத்தபடி நடக்க வேண்டியதை பார்க்கணும் என்றான் வைரவன். உங்க அப்பா எல்லாத்துக்கும் உயிரெழுதி வச்சிருக்கார் வைரு, தாமு சொன்னார். நான் அதை சொல்லல, சொத்து அட்டாச்மெண்ட்ல இருந்து சர்க்கார் கவர்ந்துகிட்டு போறப்ப உயில் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, உயில நெத்தியில ஒட்டிக்க வேண்டியதுதான். நான் அனிதா விஷயமா சொன்னேன். என்ன செய்யணும்,
என்றார் தாமு. வக்கீல கூப்பிட்டு, நாங்க பிரிஞ்சு போறதுக்கு உண்டான அஃபிடவிட்டை எழுதி தர சொல்லுங்க. நான் திரும்ப ஜெயிலுக்கு போறதுக்குள்ள கையெழுத்து போட்டு தந்துடுறேன். இப்ப அதுக்கு அவசரம் இல்ல வைரு என்றார் தாமு. அதுக்கு தான் அவசரம் தாமு. இவங்களுக்கு நான் செஞ்ச அநியாயத்துக்கு அது ஒண்ணுதான் பிராயச்சித்தம். வைஷ்யா பேங்க் அக்கவுண்ட் உன் பேர்ல போட்டிருக்கேன் இல்லையா, அதுல 6 லட்சம் எடுத்து செக் எழுதி கொடுத்துருங்க இவங்களுக்கு. அதுதான் முதல்ல நாம செய்யக்கூடிய ஈடு. தாமு அடுத்த அறைக்கு சென்று செக் புஸ்தகத்தை எடுத்து வந்து, யார் பேர்ல கொடுக்கிறது என்றார். அனிதா வைரவன். இல்ல, அனிதா மகாதேவன். இல்ல இல்ல, வெறுமே மிஸ் அனிதா. அத்தியாயம் 35. தாமு 6 லட்சம் ரூபாய்க்கு செக் எழுதி வைரவனிடம் கொடுக்க, அதை அனிதாவின் அருகில் இருந்த மேஜையில் வைரவன் வைக்க, அனிதா அதை மௌனமாக பார்த்தாள். அவள் மனசில் எண்ணங்கள் சுழன்றன. முதலில் ஆச்சரியம், அப்புறம் கோபம், அப்புறம் குழப்பம். நான் உங்களுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு இது மட்டும் பிராயச்சித்தம் இல்ல அனிதா. ஏன் பேசாம இருக்கீங்க? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்றாள் அனிதா. அவள் குரலில் இப்போது அமைதி இருந்தது. ஏன்? என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பத்தி? நான் என்ன கடமையா? நீங்க நினைச்சப்போ வாங்குறதுக்கும் நினைச்சப்போ செக்க கிழிச்சு கொடுத்துட்டு தூக்கி எறியறதுக்கும்? நான் தூக்கி எறியலையே அனிதா. மேலும் நீங்க பொம்மையும் இல்ல. மை காட், இத்தனை உயிருள்ள உங்களை எப்படி பொம்மைன்னு சொல்ல முடியும்? நினைச்ச மாத்திரத்துல நான் வரணும், கல்யாணம் பண்ணிக்கணும், அப்புறம் விலகுன்னு சொன்னா விலகிடணும், அதானே? நான் விலகுன்னு சொல்லல அனிதா. உங்க நல்லதுக்கு எனக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னையே உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? வந்தீங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்க. மொத்தம் நாம எவ்வளவு நிமிஷம் தனியா இருந்திருக்கோம் இந்த 1.5 மாசத்துல? எத்தனை அந்யோன்யமா பழகி இருப்போம் இதுவரை? நத்திங். இதுவரை சைபர். முன்காலத்துல எல்லாம் பால்ய விதவைகள்னு எங்க பாட்டி சொல்லுவா. அவங்க நிலைமை தான் எனக்கும் இப்ப. அனிதா, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன இது விதவை விதவைன்னு பேசிக்கிட்டு? அனிதா, உங்களுக்கு பூர்ண சுதந்திரம் தரேன். நான் உங்களுக்கு தடையா இருக்க மாட்டேன். என்னோட வாழணும்னா இனி அது சாத்தியம் இல்ல. கைவசம் இருக்கிற டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு போலீஸ் என்ன 20 வருஷம் வரைக்கும் உள்ள தள்ளலாம், ஆயுள் கைதி மாதிரி. நான் தான் கைதினா நீங்க எதுக்கு? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு காரணமா இருந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எனக்கு என்னமோ விதி மேல நம்பிக்கை வந்துடுச்சு. உங்க விதி, ஏன் விதி? நான் அன்னைக்கு முத உங்களை மோட்டார் சைக்கிள்ல மூளை திரும்புறப்ப பார்த்தேனே, அதுவே விதிதான். நான் ஏன் மோட்டார் சைக்கிள்ல போனேன் 18 காரை வச்சுக்கிட்டு? முக்கியமான டாக்குமெண்ட்ஸை வக்கீல் கிட்ட சேர்க்க வேண்டி இருந்தது. அதை கொடுக்கலாம்னா டிரைவருங்க எல்லாரும் சாப்பிட போயிருந்தாங்க. திடீர்னு என்னமோ ஒரு உணர்ச்சி வேகம், ஒரு தெனாவெட்டு. காருக்கு பதிலா என் சிநேகிதனோட மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கிட்டு நான் ஓடியாந்தேன். வக்கீல பார்க்கவா? இல்ல இல்ல, உங்களை பார்க்கணும்னு விதிதான் என்ன அழைச்சிருக்கு. 10 நிமிஷம் முன்ன பின்ன வந்திருந்தா கூட நாம 2 பேரும் சந்திச்சிருக்க முடியாது. விதி நம்மளை சேர்த்து வச்சிருக்கு. அதே விதி நம்மள இப்ப பிரிக்குது. ஒரு பேங்க் ரசீத சரியா வாங்கி வச்சிருந்தேன்னா, இல்ல இல்ல, 1 மணி நேரம் அவகாசம் தந்திருந்தா புரட்டி இருப்பேன். சிபிஐ விசாரணை எதுவும் வராம அடைச்சிருப்பேன். அது முடியாம நாம ஹனிமூன் பாதையில புறப்பட்டு அண்ணாச்சிக்கு அட்டாக்கு வந்து எங்கேயோ கொண்டு விட்டுடுச்சு விதி. அனிதா, மனப்பூர்வமா நான் உங்க சந்தோஷத்தை தான் விரும்புறேன். உங்க மேல எனக்கு எந்த சலுகையும் அதிகாரமும் கிடையாது, இருக்க முடியாது. உங்களை எதுவும் கேட்க எனக்கு அருகதை கிடையாது. நான் ஒரு கிரிமினல். நீங்க ஒரு கிரிமினலுக்கு பொண்டாட்டியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால விவாகரத்து பேப்பர்ல நான் சைன் போட்டு கொடுத்துறேன். தாமு மத்ததெல்லாம் பார்த்துப்பார். மிஸ்டர் வைரவன், டைம் அப் என்றார் போலீஸ் அதிகாரி. போதும், அதிகம் பேசியாச்சு. கருப்பு வண்டியில் லட்சுமணன் உடல் ஏற்றப்பட்டது. வைரவன் புறப்பட்டான். வைரவன் தன் தந்தை ஈமக்கிரியைகள் செய்து முடித்த பின் அவனை போலீசார் பாதுகாப்பாக அழைத்துச் செல்வதை பார்த்தாள் அனிதா. மகாதேவனும் சீதாராமனும் காத்திருந்தார்கள். சீதாராமன், மது இருவரும் அவளிடம் வந்து மௌனமாக நிற்க, மது, உன் கூட நான் கொஞ்சம் பேசணும். நீ போ சீதா, நான் மது கூட ரூமுக்கு போயிட்டு வரேன் என்றாள் அனிதா. மது மாருதி காரின் முன்கதவை திறந்து காத்திருந்தாள். அனிதா உட்கார்ந்ததும் கண்ணாடிகளை உயர்த்தி ஏசி போட்டாள்.
இந்த கார் கூட வைரவனோடது தான். சிபிஐ காரங்க கண்ணுல இருந்து தப்பிச்சது. அதே மாதிரி ஒரு பொட்டி நகைங்களை வைரவன் சிஸ்டர் என்னண்ட தந்திருக்கா. மது சொன்னது அனிதாவின் காதில் விழுந்ததாகவே தெரியவில்லை. மது, நான் இப்ப என்ன செய்யறது? என்ன வேணா செய். வைரவனும் என்ன வேணா செய்யணும் தான் சொல்றார். எனக்கு அந்த தீர்மானம் எடுக்க முடியுமான்னு தெரியல. எனக்கு நிஜமாவே அந்த சுதந்திரம் இருக்கா? அதுவும் தெரியல. காம்பன்சேஷன் கேளு அனி. கொடுத்துட்டார் 6 லட்சம். பிச்சை காசு 6 லட்சம். உனக்கு ஏற்பட்ட சேதத்துக்கு 60 லட்சம் கேளு. 6 லட்சத்தையே எனக்கு செலவழிக்க தெரியாதே மது. கடற்கரை அருகே கார் செல்ல மக்கள் வரிசை வரிசையாக பிளாஸ்டிக் நீர்க்குடங்கள் நிரப்ப மணலில் நடந்து கொண்டிருந்தார்கள். சீரணி அரங்கில் சாயங்கால அரசியலுக்காக மைக் டெஸ்டிங் பண்ணி கொண்டிருந்தார்கள். இஷ்டப்படி செலவழி அணி. நியூயார்க் போயிட்டு வா, இல்ல பாரிஸ். ஆனா இன்னொரு கல்யாணம் பண்றதா இருந்தா யோசிச்சு பண்ணிக்க. இத்தனை பணக்காரன் வேண்டாம், தொந்தரவு தான். எனக்கு ஒரு அளவும் பிடிபடல. அனி, நாம 2 பேரும் பழைய மாணவ வாழ்க்கைக்கு போயிருவோம். நகத்துல பாலிஷ் போட்டுக்கிட்டு, உருவத்தை திருத்திக்கிட்டு, சினிமா பார்த்துக்கிட்டு. இந்த கார் கூட உன்னுதுதான், இந்தா வச்சுக்க. எனக்கு வேண்டாம், ஓட்ட தெரியாது. மது தெருவில் நின்ற சைக்கிள் ரிக்ஷாக்காரனை திட்டிக் கொண்டே வேகமாக காரை ஓட்டினாள். அனிதா மதுவின் அறைக்கு சென்று அவள் கட்டிலில் படுத்து சற்று நேரம் களைப்பில் தூங்கினாள். மது மாலை செய்தித்தாள் வாங்கி கொண்டு வந்தாள். இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் சீல் வைரவன்ஸ் ஃபேட் என்று பெரிதாக அறிவித்தது. எப்படியோ டாக்குமெண்ட்ஸ புடிச்சிட்டாங்க சிபிஐ காரங்க என்றாள் மது. உடனே அனிதா, எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்திருந்தாங்க. உங்க வீட்டுல வந்து சோதனை போட்டாங்களா? இல்ல மது, சீதாவே காட்டி கொடுத்துட்டான். அட பாவமே. இதுல யார் பாவம்? வைரவன் பாவமா, நான் பாவமா? எனக்கு தெரியல. நீங்க 2 பேரும் தான். என்னதான் இந்தியா முழுக்க வைரவனை ஏமாத்துக்காரன், யமகாதகன்னு சொன்னாலும் எனக்கு என்னவோ அவங்க அப்பா தான் இந்த வேலையெல்லாம் செய்துக்காருன்னு தோணுது. அப்பா செத்து போயிட்டாரு, இவரு மாட்டிக்கிட்டாரு. நான் அப்பவே யோசிச்சேன். வெட்டியா உட்கார்ந்திருந்த எனக்கு 3000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா அந்த கம்பெனி பொய்யாத்தான் இருக்கணும். மது, நம்ம எல்லோருமே மாறிடுறோம் இல்ல? மாறணும் அனிதா. ஆமா, மாறணும். அனிதாவை வீட்டுக்கு கொண்டு விட்டுவிட்டு, நாளைக்கு கார் வேணும்னா சொல்லு, வரட்டுமா என்றாள் மது. அவ நாளைக்கு ஊருக்கு போறா என்றார் மகாதேவன். அனிதா எங்கே என்று கேட்கவில்லை. இரவில் அவர்கள் டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள். வைரவன் சம்பந்தப்பட்ட பல முக்கியமான ஷேர் பத்திரங்களும் கடிதங்களும் பொய்யான பேங்க் ரசீதுகளும் பிடிபட்டு அவற்றை மெட்ரோபாலிட்டன் மாஜிஸ்ட்ரேட்டிடம் சமர்ப்பித்ததில் அவர் சிபிஐ கஸ்டடியை நீட்டித்திருக்கிறார். வைரவன் கோர்ட்டில் ஆஜராவதும் பளிச் பளிச் என்று பிளாஷ் சிமிட்டுவதும் நிருபர்களின் தொடர்ந்த கேள்விகளும் எதற்கும் பதில் சொல்லாமல் வைரவன் நடக்க அவன் ஒரு போலீஸ் வண்டியிலிருந்து மற்றொன்றுக்கு மாற்றப்படும் போது ஒரு முறை கேமராவை நோக்கும் போது அனிதாவை நோக்கினான். அடிபட்ட மிரண்ட பார்வை. பாக்கறான் பாரு, ஆடு திருடன கள்ள மாதிரி என்றாள் கமலம். பிறகு ராஜாராமன் பக்கம் திரும்பி சொன்னாள். உங்களுக்கு தெரியுமா மாப்ள, நம்ம சங்கரம் பொண்ணு ஸ்வேதா கூட 2ஆம் தடவை கல்யாணம் பண்ணிக்கும்படியா எடுத்து. அவ ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை மறைச்சு வச்சே கல்யாணம் பண்ணிட்டா. சாந்தி கல்யாணத்தின் போது தெரிஞ்சது. உடனே டைவர்ஸ் வாங்கிட்டு அப்புறம் வேற இடம் பார்த்து அந்த பையன்கிட்ட நன்னா ஸ்பஷ்டமா எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா. இப்ப அதெல்லாம் சகஜம் என்றார் ராஜாராமன். எதுக்கும் அங்க ஜில்வாய்குரிக்கு வந்து 1 மாசம் தங்கி இருந்து பச்சை பசேல்னு இயற்கை காட்சிகளை பார்த்துட்டு வந்தா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். சீதா, உனக்கு ஒன்னும் அர்ஜென்ட் இல்லையே? நான் ஒரு யுகம் வேணும்னாலும் காத்துட்டு இருக்கேன். அந்த சுரேஷோ சேகரோ, அவன்தான் அந்த அமெரிக்க மாப்பிள்ள. அவன் இப்ப கேக்குறான், மாமா நான் தப்பு பண்ணிட்டேன், உங்க டாக்டரை இப்பவே கல்யாணம் பண்ணிக்க தயார்னு என்றார் மகாதேவன். போரும் போரும், ஒரு தடவை அண்டாசல்ல கொடுத்து ஏமாந்தது போதும், ஜென்மத்துக்கும் போதும். நீங்க சும்மா இருங்கோ. சீதா தான் அனிதாவுக்கு ஏத்தவன். அவ ஜாதகத்துல எழுதி வச்சிருக்கிறத எவனாலையும் அழிக்க முடியல, பாத்தீங்களா? கமலம் சொன்னாள். சீதா அனிதாவிடம் வந்து பரிவாக, அனிதா பார்த்தா டயர்டா இருக்க, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ என்றான். சீதா, அனிதாவுக்கு கொஞ்சம் விசிறி விடு, நெத்தியெல்லாம் முத்து முத்தா வேத்திருக்கு பாரு என்றாள் கமலம்.
அனிதா பேசவே இல்லை. சீதா அவளுக்கு விசிறினான். நானும் ஜில்பாய்குரிக்கு வரேன், தெரியுமோ இல்லையோ என்று அவள் நெற்றியில் வந்து விழுந்த முடிக்கற்றையை தள்ளி வருடினான் சீதா. அஸ்ஸாம் மெயில்ல EQ போட சொல்லி நம்ம 2 பேருக்கும் சேர்ந்து டிக்கெட் வாங்கிட்டார் அத்திம்பேர். நாளன்னைக்கு புறப்பட போறோம். சீதா அனிதாவின் புஜத்தை பிடித்து விட்டான். அந்த 6 லட்சம் ரூபாய் செக்க நாளைக்கே போட்டுருங்க அத்திம்பேர், பவுன்ஸ் ஆயிட போறது என்றான் சீதாராமன். ஏதோ இந்த மட்டும் கொடுத்தானே, எரியற கொள்ளியில புடுங்கின மாதிரி என்றாள் கமலம். அனிதாவுக்கு பேச வேண்டும் போல இருந்தது. ஆனால் அதன் கட்டாயம் போதவில்லை. ஏதோ ஒரு விதத்தில் மனதில் மரத்து போயிருந்தாள். காலையில் இருந்து ஒரு நாளில் எத்தனை சம்பவங்கள்! லட்சுமணனின் சடலம், வைரவனின் நீங்க இவங்க என்ற புது மரியாதை, 6 லட்சம் ரூபாய் செக் காற்றில் லேசாக ஆடியது. வக்கீல கூப்பிட்டு நாங்க பிரிஞ்சு போறதுக்கு உண்டான அஃபிடவிட்டை எழுதி தர சொல்லுங்க, நான் திரும்ப ஜெயிலுக்கு போறதுக்குள்ள. போன் ஒலித்தது. யாரோ எடுத்து கேட்டார்கள். இருக்காங்க, நீங்க யாரு? அனிதா, உனக்குத்தான். யாரோ சோமசேகரான், வக்கீலாம். அனிதா இயந்திரம் போல சென்று போனை வாங்கிக் கொண்டாள். மிஸ் அனிதா, நான் சோமசேகர்னு தாமுவோட ஃப்ரெண்டு வக்கீல் பேசுறேன். மிஸ்டர் வைரவன் கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி உங்க செப்பரேஷன் பேப்பர்ஸை தயார் பண்ண சொல்லி இருக்கார். டிவோர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட், அதாவது பரஸ்பர ஒப்பந்தம் பேர்ல விவாகரத்து. மேரேஜ் ஆக்ட் 1955 13B செக்ஷன் படி. அதுக்கு முன்னாடி அனிதா உங்ககிட்ட ஒரு நேரடியா ஒரு கேள்வி. அனிதா அந்த கேள்விக்கு காத்திருந்தாள். உங்களுக்கு இந்த விவாகரத்து நிஜமாவே வேணுமா? ஆமா, வேணும் என்றாள் அனிதா. அத்தியாயம் 36. அனிதாவின் பதிலை அந்த வக்கீல் எதிர்பார்த்திருக்க வேண்டும். அவள் விவாகரத்து வேண்டும் என்று போனில் உறுதியாக சொன்னதும், சரி, இன்னும் ஒரு நாள்ல உங்ககிட்ட வைரவன் ஸ்டேட்மெண்ட் வந்து சேர்ந்துரும். அதை ஏதாவது சிவில் லாயர் கிட்ட கொடுத்துட்டு செப்பரேஷன் பேப்பர்ஸ் ஃபைல் பண்ண சொல்லுங்க, பெஸ்ட் ஆஃப் லக் என்றார். அனிதா போனை வைத்ததும், என்னவா என்று கேட்ட கமலம் தொடர்ந்து, சீதா, என்னவா இருக்கும், டிவோர்ஸுக்கு அவன் ஒத்துக்கிறானாமா என்றாள். அப்படிதான் தோன்றது என்றான் சீதாராமன். அனிதா, நீ ஜில்பாய்குரிக்கு போக வேண்டாம். கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும். பிளாட் பார்க்கணும், ஒரு செட்டு எவர் சில்வர் பாத்திரங்கள் வாங்கணும். சீதாராமன் சொல்லிக்கொண்டே போக, அதெல்லாம் வேண்டாம், வைரவன் கொடுத்தது வேண்டப்பட்டது இருக்கு என்றாள் கமலம். சீதா, ஓ, எனக்கு அந்த பொருள் எதையும் தொட இஷ்டமில்லை என்றான். அனிதா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். இப்ப எதுவும் அவசரம் இல்ல, கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கேன். அக்கா அத்திம்பேர் கூட நான் போறேம்மா. டிக்கெட் கூட வாங்கியாச்சு என்றார் ராஜாராமன். அனிதாவுக்கு இருக்கிற மனநிலையில இதுதான் சரி என்றார் மகாதேவன். சீதா படு உற்சாகத்தில் இருந்தான். ஊர்ல ஒரு 15 நாள் தங்கினா போதும். அனிதா, நீ திரும்பி வந்ததும் எப்ப ரெடின்னு சொல்றியோ அப்ப கல்யாணம் வச்சுக்கலாம். சிம்பிளா கல்யாணம், உன்னோட முதல் கல்யாணத்துக்கு நேர் மாறா. அதை அடிக்கடி அவளுக்கு ஞாபகப்படுத்தாதே சீதா என்றாள் கமலம். அவன் கொடுத்த 6 லட்சத்தை என்ன பண்றது என்றார் மகாதேவன். அனிதா, அது உன் பணம், நீ சொல்லு. அனிதா, ஆளுக்கு 1 லட்சம் பிரிச்சு எடுத்துக்கோங்கப்பா. வைரவன் ஒரு ஜெம்முன்னு புகழ்ந்தீங்களே, அதுக்கு 1 லட்சம். அம்மா, நம்ம ஃபேமிலியில யாரெல்லாம் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு ரிசர்ச் பண்ணினியே, அதுக்கு 1 லட்சம். ஜிப்பு, வைரவன் கம்பெனியில நீ வேலைக்கு சேர்ந்தியே, அதுக்கு 1 லட்சம். கோஷ்டியா வைரவன் புகழ் பாடின சீதாவுக்கு 1 லட்சம். சுகந்தி அக்காவுக்கு 1, அத்திம்பேருக்கு 1 என்றாள் நிதானமாக. சரிதான், அவ மூடு சரியில்லை, எல்லோரும் சேர்ந்து விருப்பத்த வேண்டாம். அனி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அக்கா, நான் போய் கல்யாண மண்டபம் டேட்ஸை பார்த்துட்டு குத்து மதிப்பா 2 நாள் புக் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன அனிதா, யாருக்கு கல்யாணம்? நமக்கு தான். என்ன நீ? ஓ. அனிதாவின் துணிமணிகளை கமலம் அடுக்கி வைத்தாள். அங்கெல்லாம் குளிருமா மாப்ள என்றாள் கமலம். சேச்ச, இப்ப ரொம்ப பிளசண்டா இருக்கும். மறுநாள் காலை மது வந்து அவளை பார்த்தாள். என்ன நீ தீர்மானிச்சிட்டியா? என்ன தீர்மானம்? வைரவன் கிட்ட இருந்து செப்பரேஷன் பேப்பர்ஸ் ஃபைல் பண்ணிட்டதா சொன்னாங்க. பண்ணிட்டாங்களா? என்னது பண்ணிட்டாங்களான்னு என்ன கேக்குற? உன் கல்யாணம், உன்னோட லைஃப் அனி, உன் தீர்மானம். இது வரைக்கும் என் வாழ்க்கையை நான் எப்ப தீர்மானிச்சிருக்கேன்? பாட்டனி படிக்க சொன்னது,
பரதநாட்டியம் வேண்டாம்னு சொன்னது, பச்சை புடவை செலக்ட் பண்ணது, இப்படி எதை யோசிச்சு பார்த்தாலும் என் வாழ்க்கை தீர்மானங்களை மத்தவங்க தான் செஞ்சிருக்காங்க. அப்பா, அக்கா, அம்மா, கல்யாணம் கூட வைரவன் தான் தீர்மானிச்சார். இந்த பொண்ணை நான் பார்த்துட்டேன். இவளை எனக்கு பிடிச்சு போச்சு. இனி இவ தான் என் மனைவி. ஃபுல் ஸ்டாப். அவ்வளவுதான். அதே போல இந்த விவாகரத்தும் வைரவன் சொன்னபடிதான். நான் ஜெயிலுக்கு போறேன். இவ எனக்கு தேவையில்லை. கூப்பிடு வக்கீல. ஏன் இந்த ஜில்பாங்குரி போறதும் சீதாவை கல்யாணம் செஞ்சுக்கிறதும் கூட அவங்க தீர்மானம் தான். கேக்க வெட்டி பங்கு போட்டுக்கிறாப்புல தான் என்னோட வாழ்க்கை. சீதாவை கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிச்சிட்டியா? எனக்கு வேற மார்க்கம் இருக்கிறதா தெரியல மது. அனி, உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு. முகம் கழுவிக்க, பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணிக்க, என் கூட வா. ஒருத்தரை நீ சந்திக்கணும். உன் லைஃபே மாறிடும். வாழ்க்கையில ஒரு காரணம் ஏற்படும். அர்த்தம் விளங்கும். யாரு? ஏதாவது டாக்டர்னா நான் வரல. நீ வாயேன். மது அனிதாவை கீழ்ப்பாக்கம் தோட்டத்தில் ஓர் அமைதியான வீட்டுக்கு அழைத்துச் சென்றாள். அங்கே வாசலில் பல செருப்புகள் புறக்கணிக்கப்பட்டிருந்தன. மொசைக் தரையில் ஜாக்கிரதையாக நடக்க வேண்டியிருந்தது. உள்ளே மதுவை பலர் அடையாளம் கண்டு கொண்டார்கள். உன்னை பத்தி நான் எதுவுமே சொல்லல. ஆனா நீ அவங்கள சந்திச்ச உடனே பாரு, ஒரு பார்வையில உன்னோட வாழ்க்கை முழுக்க தெரிஞ்சுப்பாங்க. யார் இது மது? பாரேன். தூய வெண்மையில் பல ஆண்கள் நடமாட அனிதாவுக்கு அந்த இடத்து வாசனை பிடித்திருந்தது. சற்றே காய்ந்த மலர்களும் சந்தனமும் சருகும் எரியும் வாசனை. சாமியாரா? கொஞ்சம் வெயிட் பண்ண. அந்த அறைக்குள் 7-8 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். நடுவே ஒரு பெண்மணி மணப்பெண் போல உட்கார்ந்திருந்தாள். அவள் அருகே ஏராளமான பழங்களும் மற்ற காணிக்கைகளும் வைத்திருக்க மதுவை பார்த்ததும், வா மது, உட்காரு. உன் பேர் என்னம்மா என்றாள். அனிதா என்றாள் மது. அனிதா, உட்காரு. உனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியும். முதல்ல உட்காரு. அனிதா இயக்கப்பட்டவள் போல உட்கார்ந்தாள். சுற்றிலும் பார்த்தாள். லேசாக ஒரு மின்விசிறி ஓடிக்கொண்டிருக்க அந்த பெண்மணியின் எதிரே இருந்தவருக்கு 40 வயது இருக்கும். அவரிடம் பேசிக் கொண்டிருந்தாள். நீங்க இழந்தது அத்தனை சொத்தையும், ஆனா நீங்க பெற்றது நிம்மதி. எந்த இழப்புலையும் ஒரு பிறப்பு இருக்கு. இதை யோசிச்சு பாருங்க. எந்த இழப்புலையும் ஒரு பிறப்பு, ஒரு பெறுதல் இருக்கு. சொத்தை இழந்தா நிம்மதி, சொத்தை இழந்தா ஆரோக்கியம். இழப்புனால கிடைக்கிற நன்மைகளை எண்ணி பாருங்க. இது ஒண்ணுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது. மனத்தினுடைய அடித்தளத்துல நாம யோகியமா இருக்கிற வரைக்கும் இழப்பு என்கிறதே கிடையாது. இழப்பு என்பது ஒரு வரமாகவே இருக்கும். புரியுதா? அனிதாவை பார்த்தாள். அவள் கண்கள் கடல் நிறத்தில் இருந்தன. போய் தொட்டு பார்க்க வேண்டும் போல இருந்தது. தொட்டால் உடைந்து விடுவாள் போல. மை காட், இத்தனை மென்மையான ஒரு பெண் இருக்க முடியுமா என்ன? ஜன்னல் திறந்து காற்று வீசினால் அதனுடன் விண்ணில் பறந்து போய் விடுவாள் போல. இங்கே கொஞ்ச நேரம் இளைப்பாறத்தான் வந்த உபதேவதை போல. மற்றவர் அனைவரும் விலகியதும் மதுவும் அணியும் தனியாக அவளிடம் விடப்பட்ட போது, மது இருக்கலாமா? இல்ல அணி, நான் போறேன். நீ இவங்க கூட பேசு, என்ன வேணா பேசு. மது வெளியே செல்ல அனிதாவும் அந்த பெண்மணியும் தனியாக இருந்தார்கள். பேர் சொல்லு. அனிதா. என் பேர் தெரியுமா? ஆனந்தா. பேசு அனி, உன் மனசுல என்ன குறை? என் வாழ்க்கை என்னதில்ல, அதுதான் குறை. எதுவும் பெரிய குறை இல்லை பெண்ணே. நாம எல்லோருமே நம்ம வாழ்க்கைய நாமே நிர்ணயிக்கிறதா நினைக்கிறோம். அப்படி இல்ல. நம்ம ஒவ்வொரு கணமும் முன்னாலேயே கடவுளால் தீர்மானிக்கப்பட்டது. அதை ஏதோ நாம தீர்மானிச்சு நடக்கிறாப்ல பாவனை செய்யறோம். அவ்வளவுதான். இப்ப நீயும் நானும் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இதுக்கு முன்னாலேயே எழுதி வைக்கப்பட்ட வார்த்தைகள். அதை தான் பேச போறோம். உங்களை ஆனந்தான்னு கூப்பிடலாமா? என் வயசுதான் இருப்பீங்க போல, அதனால வேற மாதிரி கூப்பிட தயக்கமா இருக்கு. எப்படி வேணா கூப்பிடு. என்னை பத்தி சொல்லவா ஆனந்தா? எனக்கு நடந்ததை பத்தி சொல்ல வேண்டாம், தேவையில்லை. உங்களுக்கு தெரியுமா? சோகம் மட்டும்தான் தெரியும், அது போதும். சோகங்கிறது பொது, அதுக்கு உண்டான வழிகள் தான் மாறுது. உன் சோகத்தினுடைய விவரங்கள் எனக்கு தேவையில்லை. என்ன கேளு, பதில் சொல்றேன். என்ன கேட்க? எது வேணா கேளு. என் பதில மட்டும் கூர்ந்து கவனி. நான் செய்தது சரியா? நீ இன்னும் எதுவுமே செய்யலையே. நான் என் அக்கா கூட அஸ்ஸாம் போகட்டுமா? போ. நான் சீதாவை கல்யாணம் பண்ணிக்கட்டுமா?
பண்ணிக்க, பண்ணிக்காத. எப்படி தீர்மானிக்கிறது? நீ தீர்மானிக்க வேண்டாம். தீர்மானம் உன்கிட்ட வரும். எப்ப, எங்க, எப்ப வேணா, எங்க வேணா, வீட்ல, பிளாட்பாரத்துல, ரயில்ல, எங்க வேணா பளிச்சுன்னு வந்துரும். ஷார்ட்டோரி அது. மனச முதல்ல காலி பண்ணிடு. போதும். கதவு திறந்து மற்றவர் உள்ளே வர அந்த பெண்மணி அனிதாவை புன்னகையால் தொட்டாள். அனிதாவுக்கு உள்ளம் முழுதும் நிறைந்திருந்தது. தன் கேள்விக்கு விடை கிடைத்து விட்டது போலத்தான் உணர்ந்தாள். அனிதா வெளியே வந்ததும், மது, எப்படி இருந்தது அனுபவம் என்றாள். அனிதா மௌனமாக இருந்தாள். இவங்கள பாக்குறதுக்கு வெளிநாட்டில இருந்தெல்லாம் வராங்க. நானும் முதல்ல இது ஏதோ ஏமாத்து வித்தையோன்னு நினைச்சேன். ஒரு தடவை சந்திச்சதும் மாறிட்டானி. இதுவரை நாம இருந்ததெல்லாம் வேஸ்ட்னு ஆயிடுச்சு. ஏழைங்களுக்கு உதவியா ஏதாவது செய்யணும்னு வாலண்டரி சர்வீஸ்ல சேர்ந்துட்டேன். அனி, உனக்கு நிம்மதி நிச்சயம் கிடைக்கும். இவங்கள ஒரு முறை பார்த்துட்டல்ல. அனிதா பேசாமலே தான் வந்தாள். அந்த பதில்கள் திரும்ப திரும்ப ஒலித்தன. நீ இன்னும் எதுவுமே செய்யலையே. நீ தீர்மானிக்க வேண்டாம். தீர்மானம் உன்கிட்ட வரும். வீடு திரும்பிய போது சுகந்தி, எங்க போயிட்ட? ஊருக்கு போறதுக்கு சாமான்லாம் கட்ட வேண்டாமா? பாதி நானே எடுத்து வச்சிருக்கேன். எதுக்கும் உனக்கு வேணுங்கிறதெல்லாம் இருக்கா பாத்துரு அனி. சீதா தான் பாவம். உன் செருப்ப கூட அழகா பிளாஸ்டிக்ல போட்டு வச்சிருக்கான். அவனும் எங்கேயோ கோட்டா கிட்டான்னு அடிச்சு புடிச்சு ஒரு டிக்கெட் வாங்கிட்டான். சீதா தான் உனக்கு ஏத்தமா அனி. இது தெரியாம நடுவுல ஒரு மாயை வந்து மறைச்சு இப்ப விலகிடுச்சு. இனிமே உனக்கு குருதேச தான் என்றாள் சுகந்தி. சீதாராமன் டாக்ஸி கொண்டு வந்தான். அனிதா நிதானமாக, பதட்டம் இல்லாமல் அத்தனை பேரிடமும் விடைபெற்று கொண்டு டாக்ஸியில் ஏறிக்கொண்டாள். கமலம் கண்ணீரை துடைத்துக் கொண்டு, அனிதாவுக்கு சரியா போச்சு என்றாள்.